اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே சூரா யூசுப் கூறும் அழகிய வரலாறு என்கிற தலைப்பில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான செய்திகளை குர்ஆன் கூறக்கூடிய வரலாற்று வழியில் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு சென்றது, பிறகு சிறையிலே அவர்களுக்கு 2 தோழர்கள் அமைந்து அவர்களுக்கு கனவுகள் ஏற்பட்டு அதனுடைய விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்ததன் மூலமாக அதில் ஒருவர் சிறையிலிருந்து வெளியேறி மன்னருக்கு நெருக்கமானவராக ஆகிறார். அதைத் தொடர்ந்து மன்னருக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த கனவு கொஞ்சம் வித்தியாசமான முறையில புரிந்து கொள்வதற்கு சிரமமான முறையில இருப்பதனால் அக்கனவை பற்றிய விளக்கத்தை மன்னர் தேடுகிறார். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சிறையில் இருந்த அந்த சிறை தோழருக்கு நினைவு வருகிறது. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை பெற்று மன்னரிடத்திலே வந்து சொல்கிறார். அப்போது மன்னர் யூசுஃபை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த போது வர மறுத்து என் விஷயமாக நிலுவையில் இருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன, கைகளை வெட்டி கொண்ட பெண்களுடைய நிலை என்ன என்பதை உறுதி செய்யப்பட்டால்தான் நான் இங்கிருந்து வெளியேறுவேன் என்று அவர்கள் சொன்ன பிறகு மன்னர் அந்த பெண்களை எல்லாம் அழைக்கிறார். நீங்கள் யூசுஃபை அடைய நினைத்த பொழுது என்ன நடந்தது என்று மன்னர் விசாரிக்கிறார். அந்த ஊரிலே ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக கொண்டு வரப்பட்டு ஒரு அமைச்சருடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டு பிறகு விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட ஒருவருடைய வழக்கை மன்னர் எடுத்து விசாரிக்கிறார் என்றால் இது அல்லாஹ்வுடைய வழிமுறையில் ஒன்று. ஒரு சாதாரண மனிதன் ஒரு சிறந்த நிலைக்கு செல்வதற்கு பெரிய பெரிய ஆட்கள் தான் தேவை என்பது இல்லை. ஒரு சாதாரண ஒருத்தர் கூட அது காரணமாக அமைஞ்சுவார். அவர் காட்டக்கூடிய அந்த நன்றி உணர்வு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையிலிருந்து வெளியேற்ற உதவியது. இதுல 2 விஷயங்களை நாம் புரிய வேண்டும். ஒன்று, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு தரஜாவிற்கு, ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடத்திற்கு காரணமாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் நினைக்கிற மாதிரியான பெரிய பெரிய ஆட்களோ பெரிய பெரிய அதிகாரிகளோ பெரிய செல்வந்தர்களோ காரணமாக இருப்பதை விட அல்லாஹ் நாடினால் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதற்கு இதில் ஒரு சான்று இருக்கிறது. இன்னொன்று, மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கும் கூட சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நாம் காட்டக்கூடிய நன்றி உணர்வு அவருடைய மாற்றத்திற்கு பெரும் காரணமாக இருக்கும். நாம சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு ஒதுக்கிடாம அவர் போய் என்ன செய்யறாரு, ஒரு முயற்சி பண்றார். அவர் ஒரு சாதாரண ஒரு மன்னருக்கு திராசரசம் புளிந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கிறார். அவர் ஒரு மந்திரியாவோ மன்னருடைய உறவினராவோ இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், நாம போய் சொன்னா சரியா வராது அப்படின்னு யோசிக்காம யூசுப் நம்ம இடத்துல சொன்னதை நம்ம மறந்துட்டோங்க, இப்போ நமக்கு ஞாபகம் வந்திருக்கு, நாம உடனே என்ன செய்வோம், அவர் சொன்னதை இப்படி சொல்லுவோம்னு சொன்னதுனால்தான் அங்க ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால நம்முடைய நிலைகள், நம்முடைய தகுதி,
நம்முடைய இருப்பு இதெல்லாம் வச்சு நம்ம போய் இதை செய்ய முடியுமா நினைக்க கூடாது. நாம சாதாரண ஆளாக இருந்தால் கூட ஒரு பெரிய மாற்றத்திற்கு நம்மை எல்லாம் உந்துகோலாக வைத்திருப்பாங்க. அதையும் நாம இந்த அவருடைய வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு மன்னர் அந்த பெண்களை அழைத்து விசாரிக்கிறார், என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு. அந்த பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஹாசல் இல்லா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது, எங்கள் மீது தான் தவறு, நாங்கள் தான் என்ன செய்தோம், அவரை தவறானவராக சித்தரித்தோம் என்று அந்த பெண்கள் அத்தனை பேரும் சாட்சி சொல்றாங்க. சொன்ன பிறகு அமைச்சருடைய மனைவி வரவழைக்கப்படுகிறார். அமைச்சருடைய மனைவி விசாரணைக்கு அழைக்கப்படுகிறாள். இப்ப எல்லாம் உண்மைலாம் வெளியே வந்துருச்சு. பல ஆண்டுகள் குர்ஆன்ல வரக்கூடிய பில்ஐசினீன் அப்படின்னு எல்லாம் ஒரு வார்த்தையை போடுறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள் என்பதற்கு பில்ஐசினீன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த பில்ங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் 10க்கு குறைவான நம்பர்களுக்கு பொதுவாக பயன்படுத்துவாங்க. அதாவது 10க்கு அதிகரிக்காமல் 10க்கு குறைவான நம்பர்ல உள்ள இடங்கள்ல இந்த பில்ங்கிற வார்த்தை வரும். அந்த கணக்குப்படி பார்த்தால் ஏறத்தாழ 9 ஆண்டுகள் அவங்க சிறையில் இருந்திருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் கூட இப்போது இந்த உண்மை வெளியில் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பெண் என்ன செய்யறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அன ராவத்து நஃப்சி, நான் தான் அழைத்தேன், அவர் மீது என்ற ஒரு குற்றம் கிடையாது, இன்னமும் மின சாதிக்கீன், அவர் உண்மையாளர்களில் ஒருவராகத்தான் இருந்தார், அவர் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்ட பிறகு மேலும் அவர் சொல்றார், ஒமா உபர்ரிவு நஃப்சி, இப்போ நான் இந்த உண்மையை ஒத்துக்கிற காரணத்தினால என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை, நான் ரொம்ப பரிசுத்தமானவன் இப்போ ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நானே என்ன செய்யறது இல்லை, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னன் நஃப்ஸ, அதாவது நஃப்ஸ் என்பது தீமையை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இல்லாம ரஹ்ம ரப்பி, அல்லாஹ் நாடியவர்களை தவிர எல்லோருடைய உள்ளமும் தீமையை நாடக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இன்ன ரப்பி கஃபூர் ரஹீம், அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்று குத்தத்தை ஒத்துக்கிட்ட பிறகு, இப்ப நான் ஒத்துக்கிட்டதுனால நான் ஒன்றும் பரிசுத்தமானவள் என்று என்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை, என்னுடைய உள்ளம் தூய்மையை என்ன செய்கிறது, அதாவது என்னுடைய உள்ளம் தீமையை நாடத்தான் செய்கிறது, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தாரோ அவர்களை தவிர அப்படின்னு சொல்லி இந்த பெண் அந்த இடத்துல சாட்சி சொல்றோம். இப்ப இதை விட ஒரு பெரிய ஒரு அவங்க மீது குற்றம் இல்லை என்று சொல்வதற்கு இதை விட வேற ஒன்று வேணுமா? யார் குற்றம் சுமத்துனாங்களோ அந்த பெண்ணே என்ன செய்யறாங்க, நான் தான் காரணம், அவர் மீது எந்த தவறும் கிடையாது, அவர் சரியாதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்த புரியணும். நீங்க நிறைய குர்ஆன் டிரான்ஸ்லேஷன்ல இப்ப நான் சொல்லி காட்டின வாசகம் இருக்குல்ல, இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல நாமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சொன்னாங்க. அந்த பெண் ஒத்துக்கிட்ட பிறகு நானும் என்னை சரியானவன் என்று நான் வாதிடவில்லை, உள்ளம் தீமையை நாடத்தான் செய்கிறது, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர மற்றவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி மொழிபெயர்த்திருப்பாங்க. நாமளும் அதே நிலைப்பாட்டில் இருந்தோம். ஆனால் ஆரம்பத்திலிருந்து அந்த செய்திகளை எல்லாம் படித்துக் கொண்டே வருகிற இடத்துல அந்த பெண் கூறினாள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கு இடையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி எந்த கால அவர் கூறினார் என்ற எந்த வாசகமும் இருக்க. அப்ப இத பல கட்ட ஆய்வுக்கு பிறகு நம்முடைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தியை சொன்னதும் அந்த பெண் தான், யூசுப் நபி இல்லை. ஏன்னா யூசுப் நபி இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை பரிசுத்தமானவன் என்று சொல்லவில்லை, உள்ளம் தீமையை நடத்தான் செய்கிறது என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அவர்களுடைய நடவடிக்கை அங்க இல்லை. அவங்க ஆரம்பத்திலிருந்தே தவிர்த்து தான் வந்திருக்கிறாங்க. அதனால இதுதான் சரியான கருத்தாக இருக்கும் என்று நாம இந்த கருத்தை முன்வைக்கிறோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்து முடிச்ச பிறகு யூசுஃபை அழைச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பதான் யூசுஃப் வெளியே வராங்க. அது வரைக்கும் ஜெயில தான் இருக்கிறாங்க. இந்த எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வராங்க. இதை வச்சும் நமக்கு என்ன புரியுது, அந்த கருத்தை சொன்னது யூசுப் நபி இல்ல, அந்த பெண் தான் சொல்லியிருக்கிறாங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு மன்னர் சொல்றாரு, யூசுஃபை அழைத்து வாருங்கள்,
அவர் வந்து இன்றைய தினம் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையான ஒரு ஆளாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, அந்த மாதிரி சொன்ன பிறகு கேட்கிறாங்க, கால இஜால்னி அலா ஹஸாயினல் அர்லி, எனக்கு இந்த ஊரினுடைய இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தாருங்கள். ஹஸாயின் அப்படின்னு வருது. ஹஸாயின் அப்படின்னா பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது. அசீஸ்ங்கிற ஒரு வார்த்தை ஏற்கனவே பயன்படுத்தப்படும். அசீஸ்னா என்ன சொன்னோம் ஏற்கனவே, பொருளாதார அமைச்சர், அதே வார்த்தை தான் இதுவும். அப்ப வந்து அவங்க கேட்கிறாங்க, கால இஜால்னி அலா ஹஸாயினில் ஃபில் அர்லி, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சும்மா கேட்காம அவங்க சொல்றாங்க, இன்னி ஹஃபிலுன் அலீம், நான் பேணி பாதுகாப்பேன், நான் அது பற்றி அறிந்தவன். ரெண்டு விஷயத்த முன் வச்சு கேட்கிறாங்க. எனக்கு பொருளாதார பதவியை கொடுங்க, சும்மா நான் கேட்கல, எனக்கு அதை பற்றி தெரியும், நான் பேணி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நாட்டினுடைய பொருளாதார அமைச்சர் பதவி அவர்களுக்கு வழங்கப்படுது. பாருங்க, அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவங்க வெளியூர் ஆள், வெளியிலிருந்து வந்தவர், ஒரு வீட்டில் அடிமையாக வளர்க்கப்பட்டவர், விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர், ஜெயில போய் பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர். இவ்வளவு இருந்தும் கூட அவங்க கேட்ட உடனே அந்த பதவி அங்கே கிடைக்கிறது என்றால் அந்த மன்னருடைய பெருந்தன்மையை எதிர்பார்க்கும். நம்மளே சில இடங்கள்ல ஒருத்தருக்கு வந்து எல்லா விதமான தகுதியும் இருந்தும் கூட நம்ம புறக்கணிப்போம். காரணம், இவர் வெளியூர்காரரு, உள்ளூர் நடைமுறை இவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. அவருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இப்ப அல்லாஹ் அப்படி கீழே சொல்லி காட்டுகிறார், இவ்வாறுதான் நல்லடியார்களுடைய கூலியை நாம் அவர்கள் என்ன செய்ய மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம். இப்படித்தான் அவர்கள் கூலி வழங்குவோம். இவ்வளவு காலம் அவர்களை சிரமப்பட்டது, கஷ்டப்பட்டது, தந்தையை பிரித்திருந்தது, கிணத்துல கடந்தது, அதே மாதிரி வாகன பொருட்கால கடத்தி செல்லப்பட்டது, வியாபார சந்தையில விற்கப்பட்டது, பிறகு ஒரு வீட்டில் வந்து வளர்ந்தது, பிறகு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது, அதுக்கு பிறகு சிறைக்கு சென்றது. இந்த எல்லாவற்றுக்கான கூலியையும் நாம் வீணாக்க மாட்டோம். இப்படித்தான் நன்மை செய்பவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஆனால் இதையெல்லாம் விட மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலி தான் நிரந்தரமானது. ஏன் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மாதிரியே எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். அவர்களுக்கு எது சிறந்தது என்று அல்லாஹ் தான் முடிவு செய்வோம். அதனால தொடர்ச்சியா நம்முடைய வாழ்க்கையில சோதனையே இருந்தால் கூட மறுமையில பெரிய தரஜா இருக்குது, இதற்கெல்லாம் பிரதிபலன் இங்கே இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அப்புறம் இப்ப வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, அமைச்சர், பொருளாதார அமைச்சர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க, அந்த விளக்கத்தை சொல்லல. அந்த கனவுக்கு சொன்ன விளக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருக்கு. அப்ப அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்க முதல்ல பார்ப்போம். மன்னர் என்ன கனவுல கண்டாரு, 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுந்த மாடுகளை தின்பது போலவும் 7 காய்ந்த கதிர்களை 7 செழிப்பான கதிர்களையும் கனவுல கண்டாரு. இதுதான் மன்னர் கண்ட கனவு. இதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விளக்கம் என்னன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் விவசாயம் செய்ய வேண்டும். உங்களுக்கு நல்ல முறையில மழை பெய்யும், விவசாயத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும், நிறைய விளைச்சல் மகசூல் அதிகமான அளவுக்கு பெருகும். ஆனா நீங்க அடுத்த ஆண்டு விற்கக்கூடாது. ஒரு வருஷம் விவசாயம் செய்றீங்க, நிறைய கிடைக்குது, சரி போன வருஷம் தான் நிறைய கிடைச்சிருச்சு, இந்த வருஷம் கம்மியா போடுவோம் அப்படின்னு செய்யக்கூடாது. நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும், 7 ஆண்டுகள் அதிக அளவில் விளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி தொடர்ந்து உழைக்கணும். இந்த 7 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சல்ல உங்களுக்கு உணவுக்கு தேவையானதை தவிர மீதமானவற்றை கதிரோடு சேமித்து வைக்கணும். அந்த கதிர்களோடு தனியா பிரிச்சு மூட்டை கட்டிடாம கதிரோடு நீங்க சேமிச்சு வைக்கணும். ஏன்னா அப்பதான் ரொம்ப நாளைக்கு வரும். நீங்க மூட்டையை கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது, அது வந்து உளுத்து போயிடலாம், அல்லது வண்டுகள் புழுக்கள் வந்துடலாம். கதிரோடு சேமிச்சு வைங்க. அந்த காலத்துடைய முறை அதான். இன்னைக்கு மாதிரி வந்து ஆர்டிபிஷியலா பாதுகாக்கிறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. அதனால சொல்றாங்க, கதிரோடு நீங்க என்ன செய்யணும், சேமிச்சு வைக்கணும். அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் வரும். இந்த 7 ஆண்டு என்பது
மழை பெய்யாத பஞ்சமான 7 ஆண்டு. இப்ப இந்த 7 ஆண்டு எதை வந்து நிவர்த்தி செய்யும்னா, நீங்க 7 ஆண்டு சேமிச்சு வச்சிருக்கீங்களே அதை இது சாப்பிட்டு விடும். அதான் அதுக்கு அர்த்தம். 7 மெலிந்த மாடு 7 கொழுத்த மாடு சாப்பிடுறதுக்கு அர்த்தம் என்ன? 7 ஆண்டுகள் செழிப்பான விவசாயங்கள் நடந்து அதிகமான மகசூல் கிடைத்து சேகரித்து வைப்பீங்க. அந்த சேகரித்து வைத்ததை அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டின் பஞ்சம் அதை சாப்பிடும். இதுதான் நீங்க கண்ட கனவுக்கான விளக்கம். அதற்கு பிறகு ஓராண்டு மழை பெய்யும். அப்போது மக்கள் எல்லாம் பலரசம் கொள்வார்கள். இது கனவுல இல்லாது. இதுவும் யூசுப் சேர்த்து சொல்றாங்க. இது மன்னர் கண்ட கனவுல வரல. அதனாலதான் அவங்க ஏற்கனவே சொல்லி காட்டணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவு உண்டான விளக்கத்தை எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வகை தொடர்பு இருக்கிற காரணத்தினால கூடுதலான செய்தியும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்ப இது மாதிரி இப்ப இதை வந்து யார் இப்ப நடைமுறைப்படுத்தணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்து பொருளாதார பொறுப்பை கேட்டாங்க? சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நான் பேணி பாதுகாப்பேன், அது மட்டும் இல்ல எனக்கு அதை பத்தி தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எங்க வளர்ந்தாங்க? யார் வீட்டுல வளர்ந்தாங்க? பொருளாதார அமைச்சர் வீட்டுல தான் வளர்ந்தாங்க. அப்ப எந்த வீட்டில் எந்த சூழலில் ஒரு பிள்ளை வளர்கிறதோ அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்டுதான் அந்த பிள்ளை வளரும். அப்ப சின்ன வயசுல இருந்து இளைஞர் ஒரு இளமை பருவத்துக்கு வர வரைக்கும் அவர்கள் அந்த எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. எப்படி கையாளுறாங்க, என்ன மாதிரி செலவு பண்றாங்க, அதுல அவங்க எதை தவறு விடுறாங்க, எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. அதனாலதான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு கேட்கிறாங்க. சில பேர் இதுக்கு தவறா விளக்கம் கொடுப்பாங்க. அந்த அமைச்சரை பழிவாங்கிறதுக்காகத்தான் அந்த பொறுப்பை கேட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லல. அந்த மாதிரி பழிவாங்கக்கூடிய குணமுடையவராகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அவங்க ஏன் அதை கேட்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும், நான் அதை பார்த்து வளர்ந்துருக்கிறேன், எனக்கு நான் பேணி பாதுகாப்பேன், அதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் அது கிடைக்கும். அப்ப என்ன செய்றாங்க? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்புலாம் அவங்களுக்கு வருது. இப்ப இது வந்து அதை செஞ்சு நல்ல முறையில செஞ்சிடறாங்க. இந்த தகவல் வந்து எகிப்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற ஊர்களுக்கு தெரியாது. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இங்கதான் இருக்கிறாங்க, எகிப்துல தான் வசிக்கிறாங்க. மற்ற ஊர்களுக்கு இந்த செய்தி தெரியாததுனால சிரியா மாதிரியான பல ஊர்களுக்கு பஞ்சம் ஏற்படுது. அவங்களுக்கு வந்து முன்னேற்பாடு எதுவும் இல்லையே. இவங்க கனவு மன்னர் கனவு காண்றாரு, அதுக்கு விளக்கம் கிடைக்குது, தயாரிப்போடு இருந்தாங்க. மற்ற ஊர்களுக்கு அது கிடையாதுல. மற்ற சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள்ல எல்லாம் பஞ்சம் ஏற்பட்டு எல்லாரும் உணவு தேவைக்காக எகிப்தை நோக்கி வராங்க. இந்த மாதிரி வந்தவர்களில் யாரும் இருக்கிறாங்க? யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அந்த 11 பேர் வராங்க. ஏற்கனவே நான் 9 பேர் சொல்லியிருப்பேன். 11 பேர் என்பதுதான் சரியான விளக்கம். ஏன்னா குர்ஆன்ல வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவுல 11 நட்சத்திரங்கள் வருது. 11 நட்சத்திரங்கள் சூரியன் சென்றது, எனக்கு படிய கண்டேன். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தனியாவும் 11 நட்சத்திரத்தை தனியாவும் சூரியனை சந்திரனை தனியாவும் பார்க்கறதுனால மொத்தம் வந்து 11 பேர் என்று விளக்குவதுதான் சரியான விளக்கமாக இருக்கும். அப்ப இந்த 11 பேரும் என்ன செய்றாங்க? இவங்களுக்கு தேடி வராங்க, உணவு தேவைக்காக வராங்க. இப்படி வரும் பொழுது பல ஊர்ல வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க. இந்த மாதிரி வருகிற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பொறுப்பு. யார் கேட்டு வந்தாலும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் எடுக்கணும். இந்த 11 பேர் வந்து அப்பவே கொஞ்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட வயசு கூண்டவங்க தான். அதனால அவங்களுடைய முகஜாலையில பெரிய அளவு மாற்றம் ஏற்பட்டிருக்காரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு, இவங்க கூட்டமா வந்ததும் அவங்க எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள் தான் என்பதை விளங்கி கொண்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாததுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர்கள் இவர்தான் யூசுப் என்று கண்டுகொள்வதற்கு அழகு ஒன்னே போதும். யூசுப் நபி இடத்துல இருந்த அழகு ஒண்ணே இவர் தான் யூசுப்னு அடையாளம் கண்டுடலாம். ஆனா அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? நம்ம கிணறுல தூக்கப்பட்ட ஒருத்தர் இப்படி அமைச்சர் பதவிக்கு வந்திருப்பாரு யாராவது நினைச்சிருப்பாங்களா? அவர் எங்கேயோ போயிருப்பாரு, எப்படியோ வாழ்ந்திருப்பாரு, இருப்பாரோ இல்லையோ அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அதனால அவங்க என்ன செய்ய முடியல, இவர் யூசுப் என்பதை கண்டுகொள்ள முடியவில்லை. வராங்க, உதவி கேட்கிறாங்க. எப்படி உதவி கேட்கறாங்கன்னு சும்மாவும் கேட்கல, அவங்கள்ட்ட இருக்கிற சில பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதற்கு பகரமாக உணவுப் பொருள் தானியங்களை வாங்கிட்டு போறாங்க. அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது யூசுப் நபி அளந்து கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவு பொருள் கொண்டு வந்திருக்கிறாங்களோ, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அளந்து கொடுக்குறாங்க. அளந்தெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு
அவங்க விசாரிக்கிறாங்க, இன்னும் உங்க வீட்டுல வேற யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க 11 பேர் வந்திருக்கீங்க, இப்ப 11 சகோதரர்கள் வந்திருக்கீங்க, இது இல்லாத வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா யூசுஃபுடைய ஒரு சகோதரர் இன்னும் அங்கதான் இருக்கிறார், யூசுஃபுடைய சகோதரர் அங்கதான் இருக்கிறார். இவங்க ஏற்கனவே யூசுப் நபியை பாராப்படுத்துறவங்க இவங்க, அவரை மட்டும் சும்மா விட்டுருப்பாங்க, அவருக்கும் பல துன்பங்களை கொடுத்துருப்பாங்க. அதனால அவரை தக்க வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி செய்யறாங்க. கேட்கிறாங்க, வேற யாராவது உங்க வீட்டுல இருக்கிறாங்களா? அவங்க இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு. அப்பதான் நீங்க அடுத்த முறை வரும் பொழுது அவரையும் நீங்க அழைச்சிட்டு வரணும். அவரை நீங்க அழைச்சிட்டு வந்தாதான் உங்களுக்கு நான் அடுத்த முறை தருவேன், இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டுறாங்க. அடுத்த முறை வந்தால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிஷன் என்ன? இன்னொரு சகோதரர் இருக்கிறான்னு சொல்றீங்களே, அவரை கூட்டிட்டு வரணும். இப்ப இவங்க தேவையுள்ளவங்களா இருக்கிறாங்க, வேற வழி கிடையாது. வேற எங்கேயுமே உணவு கிடையாது, தானியங்கள் கிடையாது, எகிப்துல மட்டும்தான் இருக்கு. இவர் தான் பொறுப்பு, இவர் என்ன சொன்னாலும் இப்ப கேட்டாகும், வேற வழி இல்லை. அதனால என்ன செய்றாங்க, கண்டிப்பா நாங்க இதை பத்தி எங்க தந்தை இடத்துல பேசுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இவங்க போறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடி யூசுப் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க பகரமா சில பொருட்களை கொடுத்தாங்கன்னு அது அவங்களுடைய பொதியிலே வச்சு கட்ட சொல்லிடுறாங்க. தானியங்களே கொடுத்துட்டு அவர்கள் என்ன கொடுத்தாங்கன்னு வரல, ஏதோ கொடுத்துருக்கலாம், அதை அவர்களுடைய பொதியிலே வைத்து கட்டுப்படி உத்தரவு போட்டுறாங்க. அத மாதிரி இவங்க ஊருக்கு போய் தந்தையை சந்திச்சு, இந்த மாதிரி நாங்க போன இடத்துல ஒருத்தர் எங்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கிட்டாரு, எங்களுக்கு இந்த தானியங்களை கொடுத்துக்கிறாரு, அடுத்த முறை வரும் பொழுது இன்னொரு சகோதரரையும், அதாவது யூசுஃபுடைய சகோதரரையும் அழைத்து வரும்படி சொல்லியிருக்கிறாரு. அப்ப இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒட்டகம் சுமக்கக்கூடிய சுமை அளவுக்கு தானியங்கள் கிடைக்கும், நீங்க அவரை எங்களோட அடுத்த முறை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப வாப்பா நம்புவாரா? ஏற்கனவே யூசுப் நபியை கேட்கும்போது இப்படிதான் கேட்டாங்க, யூசுப் நபி எங்களோட அனுப்புங்க, அவர் நல்ல விளையாடுவாரு, நிறைய விஷயங்களை சாப்பிடுவாரு, உங்க கூடயே வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அநியாயம் பண்ணாங்க. இப்ப உண்மையா தான் கேட்கிறாங்க, இப்ப பொய்யா கேட்கல, உண்மையா தான் கேட்கிறாங்க. எப்போதுமே நாம ஒரு விஷயத்துல ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா நம்முடைய நம்பிக்கை அந்த இடத்துல கேள்விக்குறியாயிடுச்சுன்னா திரும்ப நம்ம அடுத்த முறை நம்ம சரியான எண்ணத்தோடு கேட்டால் கூட அங்க அது சந்தேகத்தோடு தான் பார்க்கப்படும். அதுதான் அவங்க வாழ்க்கையில நடக்குது. அப்ப இல்ல, அது எப்படி, ஏற்கனவே யூசுப் விஷயத்துல இப்படிதான் சொன்னீங்க, அவர் விஷயத்துல உங்களை நம்புற மாதிரி இப்போ நான் நம்ப தயாரா இல்ல, நான் ஒருபோதும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க. இவங்க நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்லை, இதுதான் உண்மையில அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பொதிகளெல்லாம் அவுக்குறாங்க. அவுத்த உடனே பார்த்தா இவங்க கொண்டு போன பொருட்களும் சேர்த்து வந்திருக்குது. அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவங்க திருடலாம் இல்லை, இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தான் வேணும்னே அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு வேணும்னே அனுப்பி வைக்கிறாங்கன்னா எல்லாமே யூசுப் நபியுடைய ஹிக்மத் தான். எப்படியும் இவங்க போய் கூப்பிட்டா வாப்பா அனுப்ப மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப இவங்க கொண்டு வந்த பொருளை திரும்பவும் அங்கே வச்சுட்டா அதை கொடுக்கறதுக்காக திரும்ப அனுப்பி வைப்பாங்க. திரும்ப வந்துதான் ஆகணும், ஏன்னா வாப்பா கண்டிஷன் போட, ஏன் நீ எடுத்துட்டு வந்த, ஏன் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு பகரமா தான் தானியத்தை வாங்கணும், இப்படி அநியாயமா கொடுத்த பொருள் திரும்ப எடுத்துட்டு வந்துருக்கீங்களே அப்படின்னு மறுபடியும் அனுப்புவார்னு தெரியும். அதனால என்ன செய்யறாங்க, இந்த ஏற்பாடை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. அப்ப வாப்பா சொல்றாரு, என்ன இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களே, இல்ல இது எப்படி எங்களுக்கு தெரியல, நீங்க அவரை அனுப்புங்க, நாங்க போய் இதை கொடுத்துட்டு அடுத்த முறை நிறைய உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் என்ன செய்றாங்க, சரி அப்படின்னா உங்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால தவிர இவரை கண்டிப்பா கொண்டு சேர்த்துடணும், இந்த உத்தரவாதத்தை எனக்கு நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களோட அனுப்புவேன் சரின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்த பிறகு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பின பிறகு மறுபடியும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரை மட்டும் தனியா அழைச்சிட்டு போய் நான் தான் யூசுஃபனுடைய சகோதரன் சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. நீ இப்போதைக்கு என்ன செய்வானா, அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், இதுக்கு பிறகு என்ன நடக்குதோ அது நீ அமைதியான முறையில இரு, அவங்க என்ன செய்யறாங்களோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு ஏற்கனவே கேட்ட மாதிரி பொருளை கொடுத்துட்டு தானியத்தை கேட்கிறாங்க. இப்ப தானியத்தை அவங்க எல்லாருக்கும் அவங்க பொதியில போடுறாங்க. போட்ட பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த யூசுஃபுடைய சகோதரர் இருக்கிறார்ல அவருடைய பொதியில தானியத்தை போடும் பொழுது
அளக்கிற பாத்திரத்தை சேர்த்து போட்டு கேட்கிறாங்க. இந்த அளக்கிற பாத்திரத்தையும் சேர்த்து போட்டு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கட்டி முடிச்ச பிறகு எல்லாம் புறப்படுறாங்க. புறப்படுற நேரத்துல அறிவிப்பாளர் வந்து அறிவிக்கிறாரு, ஓ ஒட்டக கூட்டத்தினரே நீங்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி சொல்றீங்க, எதை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயல்பா கேட்கிறாங்க, அவங்க மீது எந்த தவறும் இல்லை. அப்படி சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, எங்க மன்னருடைய அளவு பாத்திரத்தை காணும், அதை யார் இப்ப கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ அவர்களுக்கு இன்னும் ஒரு ஒட்டக சுமை அளவுக்கு தானே நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பொதுவாகவே ஒரு பொருளை காண பிரச்சனைகளை அது நம்ம என்னதான் விசாரிச்சு அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில பரிசு தர மாதிரி அப்படியான பேச்சுவார்த்தை நடக்கத்தான் செய்யும். இது கொடுத்துருங்க, ரொம்ப முக்கியமானது, அதுக்கு மேல ஏதாவது தந்துடுறோம் அப்படிலாம் சொல்றது வழக்கம் தான். அந்த மாதிரி சொல்றாங்க, யார் கொண்டு கொடுக்குறீங்களோ ஒரு ஒட்டக சுமை அளவு தானியம் தருவோம் அப்படின்ற உடனே இல்ல இல்ல நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, நாங்க வந்து திருடுபவர்களும் அல்ல, இதுக்கு முந்தி நாங்க திருடுனதும் கிடையாது, நாங்க நீங்க கொடுத்ததுதான் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல உங்கள யாரோ தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, முதல்ல அவர்கிட்ட சோதனை போடாதீங்க, எடுத்த உடனே யாருக்கு நம்ம வச்சோமோ அவர்கிட்ட சோதனை போடாதீங்க, மற்றவர்கள்ட்ட தேடுங்க, கடைசியாக அவர்கிட்ட தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு நாம் யூசுப்புக்கு தந்திரத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று எல்லாம் சொல்றோம். அப்ப அதே மாதிரி எல்லாரும் முடிவு பிரிச்சு பாக்குறாங்க. இல்ல கடைசி யூசுப் நபிய சகோதரருடைய அந்த பொதியை பிரிச்ச உடனே உள்ள அந்த பாத்திரம் இருக்கு. அதை பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியம், அப்ப இவன் தான் தெரிவிக்கிறானா, அப்படி என்றால் இவருடைய சகோதரன் யூசுப் திருடி தான் இருப்பாரு, சம்பந்தமே இல்லாம இவரு திருடி இருக்கிறான்னு சொல்றது கூட நான் அவங்க பார்வையில் அப்படித்தானே, அவங்களுக்கு தெரியாது இவங்க போட்டது. அப்ப இவர் தான் திருடி இருக்கிறாரான்னு சொன்ன வரைக்கும் கரெக்ட். இவர் திருடி இருந்தால் இவருடைய சகோதரர் யூசுஃபும் திருடித்தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. யூசுப் நபி அது வெளிப்படுத்தல, மனதுக்குள்ளேயே என்ன செஞ்சாங்க, உங்களுடைய அநியாயத்துக்கு நான் வந்து விரைவில் பதில் சொல்வேங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே மறைச்சிட்டாங்க. அப்ப கேட்கறாங்க, இப்ப தெரிஞ்சிருச்சு, இப்ப நீங்க தான் இருக்கீங்க, சரி இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்ற உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டே கேட்கிறாங்க, இந்த திருட்டுக்கு இப்ப என்ன தண்டனை கொடுக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே உங்க ஊர்ல என்ன வழக்கம் கேட்கிறாங்க. அதாவது யூசுப் நபி இருக்கக்கூடிய அந்த நகரத்துல வேற சட்டம், அங்க இஸ்லாமிய சட்டம் கிடையாது. இவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க, சிரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப சிரியா போன்ற பகுதிகளில் மார்க்க சட்டம் எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்கும், யாக்கூப் நபி அவர்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அப்ப அதனாலதான் கேட்கிறாங்க, உங்க சட்டத்தின் பிரகாரம் திருட்டு குற்றத்துக்கு என்ன தண்டனை, யார் வந்து திருடினாரோ அவரை சிறைப்பிடித்துக் கொள்வதுதான் தண்டனை, அவரை குடிச்சு வச்சுக்கிறது தான் தண்டனை. அப்ப யூசுப் நபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரை நாங்க அனுப்ப மாட்டோம், இவர் தானே திருடினாரு, இவர் நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்ன உடனே இவங்களுக்கு வந்து இப்ப என்ன பாப்பாக்கு சொன்ன வாக்குறுதி ஞாபகம் வருது. ஏற்கனவே யூசுப் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த மாதிரி நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம அநியாயம் பண்ணிட்டோம், இந்த தடவை நம்ம கையை மீறி காரியம் நடக்குது, அதனால அவருக்கு போய் நம்மளால பதில் சொல்ல முடியாது, கெஞ்சுறாங்க. கெஞ்சி கேட்கிறாங்க, இந்த மாதிரி அமைச்சரே நீங்க ஒரு சிறந்த நல்ல மனிதரா இருக்கிறீங்க, அவரை மட்டும் விட்டுருங்க, எங்கள்ல யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கீங்க, நீங்க வந்து தண்டனை கொடுக்க வேண்டாம்னா நாங்க சொல்லல, எங்கள்ல யாராவது ஒருத்தர் நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு பகரமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவரை அனுப்பிடுங்க, அவருக்கு வயதான தந்தை இருக்கிறாரு, அவரால் தாக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, இல்ல இல்ல யாரு தவறு செஞ்சாங்களோ அவர்களை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்கிறது எங்க வழக்கத்துல கிடையாது, அந்த மாதிரியான அநியாயத்தை நாங்க செய்ய மாட்டோம், எல்லாம் தந்திரமா சொல்றாங்க. அப்ப பேசி பார்க்கறது வழியே தெரிஞ்சு போச்சு, இவர் அனுப்ப மாட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே இவங்க யூசுப் நபியை வச்சு தனியை வந்து அவங்களுக்குள்ள பேசுறாங்க. என்ன பண்றது, பாப்பாவுக்கு போய் என்ன பதில் சொல்றது, அவர் எவ்வளவோ அனுப்ப மாட்டேன்னு சொன்னார், எல்லாரும் சேர்ந்து வாக்குறுதி கொடுத்து கூட்டு வந்திருக்கிறோம், இங்க பார்த்தா இவர் வந்து திருடிட்டாரு, அதனால நாம என்ன செய்யறது, இப்ப நம்ம கையில ஒண்ணும் இல்லை, நம் மீது தவறும் இல்லை, அதனால நம்ம போய் வாப்பாட்ட சொல்லுவோம், இதை போய் சொல்லுவோம், உங்க மகன் தான் திருடிட்டான் அப்படிங்கிறத சொல்லுவோம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அந்த மூத்தவர் சொல்றாரு, ஒருபோதும் நான் வரமாட்டேன், நான் வாப்பாக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு நான் பயப்படுறேன், நான் வரமாட்டேன், என்னுடைய தந்தையினுடைய உத்தரவு வந்தாலே ஒழிய அல்லது அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற வரைக்கும் நான் இந்த நகரத்தை விட்டு வரமாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், நீங்க எல்லாரும் போங்க,
போய் தந்தை இடத்துல சொல்லுங்க, உங்க மகன் தான் திரட்டிட்டான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போய் என்ன செய்றாங்க, தந்தை இடத்துல சொல்றாங்க. ஏற்கனவே யூசுப் நபிக்கு சொன்ன போது யூசுப் நபி இந்த மாதிரி ஓனா தூக்கி கொடுத்து சொன்ன உடனே என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதில் தான் திரும்ப சொல்றாங்க. அல் சப்பலத்திலக்கும் அன்சுக்கும் அம்ரன், உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு ஏதோ ஒன்றை அழகாக காட்டியிருக்கிறது. நான் சப்ரன் ஜமீல், நான் அழகான பொறுமையை மேற்கொள்கிறேன். நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்ற உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல நடந்தது வேற. எங்களோடு அந்த ஒட்டக கூட்டத்தை விசாரிங்க, இல்ல அந்த ஊருக்கு வேணாலும் ஆரம்பி விசாரிச்சு பாருங்க. உங்க மகன் தான் தெரிவித்தாரு, அளவு பாத்திரம் அவர் புதியில தான் இருந்துச்சு, அதனால பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கேட்கற மாதிரி இல்ல, இல்ல இல்ல நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன், நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வே எனக்கு தீர்ப்பளிப்பவன், நான் பொறுமையை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு என்ன செய்றாங்க, அழுது அழுது யூசுப் நபியை நினைச்சு நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப காலங்கள் அழுது அழுது, இது உடனே நடக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் இங்கே தங்கி இருக்கிறாங்க. அழுது அழுது என்ன ஆகுதுனாக்கா, அவங்களுக்கு கண்ணெல்லாம் பூத்து போயிருக்கு. இந்த கண் குறை வருதுன்னு சொல்லுவாங்களே, கண் அப்படியே கருப்பு மொழியை மறைச்சோம், வெள்ளை விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழுது அழுது என்ன ஆயிடுச்சுன்னா, கண் அப்படியே பூத்து போய் கண் தெரியாம போயிடுச்சு, பார்வையை இழந்துட்டாங்க. அப்போ மகன்கள்லாம் சொல்றாங்க, இப்படியே நீங்க அழுது அழுது அவருக்காக நீங்கள் உங்க உயிரே மாற்றிக்கிறீங்க போலயே, ஏன் இப்படி அழுகுறீங்க, ஏன் இப்படி குறையுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க யாக்கூப் நபி சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நான் என் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீங்க அந்த மாதிரி நம்பிக்கை இழந்தாதீங்க, நீங்க அனைவரும் கிளம்புங்கள், கிளம்பு யூசுஃபையும் யூசுஃபுடைய சகோதரையும் தேடுங்கள். இப்ப யாரும் தேட சொல்றாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி காணப்போன யூசுஃபையும் தேடுங்க, அவருடைய சகோதரியும் தேடுங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, யூசுஃபுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இவங்களுக்கு தெரியும், இவருக்கு என்ன நடந்தது என்பது இவங்களுக்கு தெரியும், இவங்க நினைச்சா கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால இப்ப எல்லாரும் போய் 2 பேரையும் தேடுங்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சில நபர்களை தவிர மற்றவர்கள் என்ன செய்றாங்க, போறாங்க. திரும்ப போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே அப்ப யூசுப் நபி கேட்கிறாங்க, யூசுப் விஷயத்துல நீங்கள் என்ன எப்படி நடந்து கொண்டீர்கள் என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அப்பதான் முதல்ல கேட்கிறாங்க. இப்படி கேட்ட உடனே அவர்களுக்கு அப்பதான் புரியுது, ஓ நீதான் யூசுஃபா. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இவ்வளவு அழகா இருக்கிறாரு. அப்ப இவரை பத்தி யூசுஃபை யாருக்கும் தெரியாது இந்த ஊர்ல. இவரு கேட்கிறாங்க, அப்ப இவர் தான் யூசுஃபா இருக்க முடியும் முடிவு பண்ணிட்டாங்க. நீ தான் யூசுஃபா? ஆம் நான் தான் யூசுஃபு. நீங்க செஞ்ச அந்த சதியிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றி எனக்கு சிறந்த ஒரு இடத்தை தந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் செய்த தவறுக்கு வருந்தி யூசுப் இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. நாங்க நீங்க செஞ்சதுதான் சரி, நாங்க தான் தவறா நடந்துக்கிட்டோம், எங்களை விட அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் நபி சொல்றாங்க, இனி உங்கள் மீது இன்றைக்கு எந்த பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம், தாராளமாக இந்த எகிப்துல பாதுகாப்பான முறையில் உள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சட்டை ஒண்ணு கழட்டி கொடுக்குறாங்க. இதை போய் என்னுடைய தந்தையினுடைய முகத்துல போடுங்க, அவர் பார்வை உடையவராக மாறுவார் அப்படின்னு சொல்லி சட்டையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. சும்மா வாங்குறத வரமாட்டாங்கன்னு தெரியும், ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போய் கண்ணடிச்சுட்டா வராங்கன்னு அவர் நினைக்கிறாரு. நீங்களும் வாங்க கொடுத்தாங்க வரமாட்டாங்க. யூசுப் நபியுடைய சட்டையை கொடுத்து நீங்க தூக்கி அவர் முகத்துல போடுங்க, அவர் பார்வை உடையவரா மாறுவார். அப்ப அவங்களுக்கு என்ன நினைக்கும், சரி ஓகே நம்ம மகன் இருக்கிறாரு, அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சுதான் இத்தனை நாள் நம்ம பொறுத்ததுக்குரிய பலனை அடைய போறோம் புரிஞ்சுக்குவாங்க சொல்லிதான் அதை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அந்த நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்க சொல்றாங்க, இப்போது எனக்கு யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மற்ற பசங்களா சொல்றாங்க, நீ இன்னும் பழைய வெளியேற்றிலே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனார கடிந்துக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் அந்த சட்டையை தூக்கி முகத்துல போட்ட உடனே அவங்களுக்கு பார்வை வந்துடும். வந்த பிறகு எல்லாரும் அந்த விசிறுக்கு வராங்க. வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான முறையில அவங்களுடைய பெற்றோர்களை அரியணையில அமர வைக்கிறார். அறிய வைத்த பிறகு அவங்க அத்தனை பேரும் யூசுப் நபிக்கு என்ன செஞ்சாங்க, பணிந்தார்கள், மரியாதை செய்தார்கள். அப்ப சொல்றாங்க, தந்தையே நான் கண்ட சிறு வயதில் நான் கண்ட கனவுக்குண்டான விளக்கம் இதுதான். 11 நட்சத்திரம்
சூரியன் சந்திரன் எனக்கு பணியிற மாதிரி கண்டன. சூரிய சந்திரன்ங்கிறது நீங்க தான் பெற்றோர்கள், 11 நட்சத்திரங்கிறது என்னுடைய இந்த சகோதரர்கள். அப்ப எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை வரும் என்பதுதான் நல்லா முன்கூட்டியே காட்டியிருக்கிறார். இதுதான் அதுக்கு உண்டான விளக்கம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இந்த செய்தி அல்லாஹ் இதான் செய்யறான், முடிக்கிறான். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வரும், அது பொதுவானது. அப்ப இந்த ஒரு வரலாறு என்பது ஒரு அழகிய வரலாறு, அஹ்ஸனுல் கஸஸ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது உண்மையிலே அழகிய வரலாறு. ஏன்னா பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போகுது, எந்த ஆற்றுமே இருக்காது. நாம நம்ம வாழ்க்கையை ஒரு பிளான் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளை வாழ்க்கை எல்லாருமே இப்படிதான் பிளான் பண்ணுவோம். நம்ம ஆரம்பத்தில் பிள்ளை சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூலா தேர்வு செய்வோம், அதுக்கு பிறகு காலேஜ் எங்க போகணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். அது முடிச்சுட்டா வேலைக்கு போகணும், வேலை ஒரு செட்டில் ஆயிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவருடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடும் இப்படின்னு ஒரு ஆர்டரா ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஆனா யூசுஃபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டருமே இருக்காது. சிறு வயதிலேயே தாய் தந்தையை பிரிஞ்சிருவார். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே தாய் தந்தையை பிரிஞ்சிருவார். கிணத்துல வீசப்பட்டுருவார். கிணத்துல எடுத்த உடனே யாரோ ஒரு கூட்டத்தார்கள் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வாங்கிட்டு போய் தான் வீட்டுல வச்சிருப்பாங்க. வளர்ந்த வீட்டிலேயே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற எந்த ஆர்டருமே இங்க இருக்காது. ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஆனால் அதுல என்ன நமக்கு படிப்பினை இருக்குன்னா, இந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கவே. நாம் என்ன செய்வோம், நம்முடைய நிலைகளுக்கு ஏற்றவாறு கொள்கையை மாற்றுவோம். நம்ம நல்ல நிலையில இருக்கும்போது ஒரு மனநிலை, நம்முடைய பொருளாதார நிலை கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சுன்னா நம்முடைய நிலைப்பாடுகள் மாறிடும். நம்முடைய கடந்த கால விவாதத்துகள், நம்முடைய ஈமான் இறையச்சம் எல்லாம் மாறிடும். அப்ப வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த கட்டத்திலையும் மாறவே ஒரே மாதிரியான ஈமானோடு தான் இருந்தாங்க. அதுக்குத்தான் நல்லா என்ன செய்யலாம், இந்த மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி போனாலும் நீங்கள் உறுதியான ஒரே நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக அடையக்கூடிய இடம் இப்படிப்பட்ட இடமாக இருக்கும் என்றுதான் காட்டுவதற்காக தான் இந்த வரலாற்று எல்லாம் சொல்லி காட்டும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கை பல மாதிரி போகலாம். எந்த கட்டத்திலும் நம்முடைய கொள்கையினுடைய உறுதியையும் ஈமானுடைய உறுதியையும் இழந்து விடக்கூடாது. அந்த மாதிரி உறுதியோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்து வந்தா அப்துல்லாஹி இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.